ஆனந்தும் ரஷ்மிகாவும் இன்னைக்கு கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் ஒரே ஃபேக்டரியில தான் வேலை செய்யறாங்க. அந்த சமயத்துல தான் அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சாங்க. ஆனந்த் ரஷ்மிகாவோட கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான். அவங்களுக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேரும் அனாதைங்க. நல்லபடியா இருக்கணும், என்னைக்கும் சந்தோஷமா வாழணும். இங்க பாருங்க தான், என்னோட ஃப்ரெண்ட நல்ல கவனமா பாத்துக்கோங்க. நிச்சயமா, இனிமே உன்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய மனைவி. இன்னைக்கு ஆனந்தும் ரஷ்மிகாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா இது அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள். இனிமே நம்மள யாரும் அனாதைன்னு சொல்ல மாட்டாங்க. நாம 2 பேரும் இனிமே ஒரு குடும்பம். ஆமா. ஆனந்தும் ரஷ்மிகாவும் ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுத்தாங்க. அப்புறம் இந்த சின்ன வீட்ல அவங்க 2 பேரும் குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. சில மாசங்களுக்கு அப்புறமா ரஷ்மிகா பிரெக்னண்டா ஆனா. ஆனந்த் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா ரஷ்மிகா ரொம்ப சோகமா இருந்தா. என்னாச்சு, உனக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம்தான், ஆனா நான் பணத்தை பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? இனிமே நமக்கு செலவு அதிகமாயிடும். அது மட்டும் இல்லாம சில மாசங்களுக்கு அப்புறம் நான் உங்க கூட ஃபேக்டரியில வேலை செய்ய கூட என்னால வர முடியாத போயிடும். பரவாயில்ல ரஷ்மிகா, சில மாசங்கள் தானே இப்படி இருக்க போகுது. ஆனா நமக்கும் ஒரு குழந்தை வரப்போகுது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம குடும்பம் பெருசாயிட்டு இருக்கு. நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதான். நம்மள அம்மா அப்பான்னு சொல்ல ஒரு உறவு வரப்போகுது. நாம நம்ம குழந்தைக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுப்போம். ஆமா, அதுவும் இல்லாம நிறைய அன்பை கொடுக்கணும். 2 பேரும் அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனந்தும் ரஷ்மிகாவும் தினமும் ஒன்னாதான் ஃபேக்டரிக்கு போவாங்க. இப்ப எல்லாம் ஆனந்த் தன்னோட மனைவிய நல்லபடியா பாத்துக்கிட்டான். ரஷ்மிகா, இன்னைக்கு நீ ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்டிருக்க. என் வயிறு நிறைஞ்சிருச்சு. இப்படி சாப்பிட்டா எப்படி ரஷ்மிகா? இப்போ உனக்குள்ள ஒரு சின்ன உயிர் இருக்கு. நீ அந்த உயிரை பத்தி கூட கொஞ்சம் யோசிக்கணும்ல. அதுக்காவது நீ சாப்பிட்டு ஆகணும். ஆனந்த் இப்படி அப்படின்னு சொல்லி ரஷ்மிகாவை இன்னொரு சப்பாத்தி சாப்பிட வச்சான். ஆனந்த் அவளை நல்லபடியா கவனிச்சுக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனந்த் ரஷ்மிகாவோட 2 பேரோட சம்பளமும் 5000 ரெண்டும் சேர்ந்து அவங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது. அதுல 4,000 ரூபாவை அவங்க சேட்டுக்கு வீட்டு வாடகையா கொடுத்துருவாங்க. நன்றிப்பா, இதே மாதிரி மாசம் மாசம் சரியான டைமுக்கு வாடகையை கொடுத்துருங்க. என்ன, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த வாடகைக்காக நான் ரொம்பலாம் காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன்பா. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய வாடகை உங்களுக்கு கரெக்டா டைமுக்கு வந்து சேர்ந்துடும். நல்லதுப்பா, அப்ப நான் கிளம்புறேன். ஆனந்த் ஒவ்வொரு மாசமும் ரஷ்மிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவான். இது வரைக்கும் எல்லாமே சரியா தான் இருக்கு. ரஷ்மிகா கொஞ்சம் பலவீனமா இருக்காங்க. நான் இதுல மாத்திரையை எழுதியிருக்கேன். இத அவங்களுக்கு தினமும் கொடுங்க. சரிங்க டாக்டர்? அந்த பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கிட்டு ஆனந்த் மெடிக்கல் ஷாப்புக்கு போனா. இந்த மாத்திரையோட விலை மொத்தம் 2000 ரூபாய். 2000 ரூபாவா? ஆனந்துக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த மாத்திரை என்னமோ ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இருந்தாலும் இது ரஷ்மிகாவுக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது. ஆனந்த் தான் சேர்த்து வச்சிருந்த பணத்துல இருந்து 2000 ரூபாவை எடுத்து கொடுத்தான். அப்புறம் அவன் ரஷ்மிகாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். ரஷ்மிகா அந்த மாத்திரையோட விலைய பார்த்தா. அடேங்கப்பா, இவ்வளவு காஸ்ட்லியா மாத்திரை வாங்க வேண்டிய அவசியம் என்ன? டாக்டர் தான் சொன்னாரு, இந்த மாத்திரை உனக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு. அதுக்கு தான் வாங்கினேன். ஆனா இதோட விலை எவ்வளவு அதிகமா இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இப்ப நாம இத வாங்கி தானே ஆகணும். ரஷ்மிகாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது இனிமே அவங்க பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்னு. ரஷ்மிகாவுக்கு இப்ப 6வது மாசம் நடந்துட்டு இருக்கு. இப்ப அவ வேலைக்கு வரதையும் நிறுத்திட்டா. இப்ப மாசம் மாசம் அவங்களுடைய சம்பளம் வெறும் 5000 ரூபாய் தான். இன்னைக்கு சேட்டு வாடகையை வாங்க வரும்போது, சேட்ஜி, உங்ககிட்ட ஒரு வேண்டுதல். இந்நாள் வரைக்கும் நான் கரெக்டான டைமுக்கு வாடகை கொடுத்துருக்கேன். ஆனா இந்த ஒரு மாசம் மட்டும் 3000 ரூபாய் வாங்கிக்கங்க சேட்டு. இந்த மாசம் கடைசிக்குள்ள மீதி 1000 ரூபாவை நான் எப்படியாவது கொடுத்துட்றேன். சரிப்பா, இது முதல் முறைன்றதுனால விடுறேன். அடுத்த முறை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா வேற ஏதாவது வீடு தேடிக்கப்பா. அப்படியெல்லாம் ஆகாது சேட்ஜி. ஆனந்த் சேட்ஜி கிட்ட 3000 ரூபாய் பணம் கொடுத்துட்டான். அப்புறம் அவரு அங்கிருந்து போயிட்டாரு. இப்போதைக்கு அந்த சேட்டு போயிட்டாரு. ஆனா இதுக்கப்புறம் பாக்குறேன், நானும் இன்னும் ஏதாவது வேலை தேடணும். ஆனந்த் கிராமத்துல இன்னொரு வேலையை தேடிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. இப்படி செஞ்சு செஞ்சு ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு. அடுத்த மாசம் சம்பள நாள் அன்னைக்கு அவனுக்கு மறுபடியும் 5000 ரூபாய் கிடைச்சது. இத பார்த்து ஆனந்துக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இப்ப சேட்டுக்கு மட்டும் பணம் கொடுக்கலன்னா அவர் இந்த வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிடுவாரு.
ஆனந்துக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அவனுக்கு இப்படி ஒரு நேரம் வரும்னு அவன் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை. நான் ரஷ்மிகாவை நல்லபடியா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு அந்த தகுதி கூட இல்ல. அவளுக்கு என்னால ஒரு நல்ல நிழலை கூட கொடுக்க முடியலையே. அவன் இப்படி நினைச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தான். சேட்டுக்கிட்ட இந்த பணத்தை நான் இப்ப கொடுத்துட்டேன்னா அடுத்த மாச வாடகைக்கும் கொடுத்துட்டா அப்புறம் நாங்க என்னத்தை தான் சாப்பிடுறது? அப்புறம் ரஷ்மிகாக்கு எப்படி மாத்திரை மருந்தெல்லாம் வாங்குவேன்? ஆனந்த் மெல்ல நடந்து நடந்து ஒரு கிணத்துக்கிட்ட வந்தான். இந்த கிணறு ரொம்ப பழைய கிணறு. இந்த இடத்துக்கு கிராமத்து ஜனங்க யாருமே வரதில்ல. எல்லாரும் பேசிப்பாங்க இந்த கிணத்துக்குள்ள பேய் இருக்குன்னு. ஆனந்த் அந்த கிணத்தை எட்டி பார்த்தான். அந்த கிணத்துல ரொம்ப குறைவான தண்ணி தான் இருக்கும். ஆனந்தோட கவனம் அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற படிக்கட்டு மேல போச்சு. இந்த படிக்கட்டு எங்க போகுது? ஆனந்த் அந்த படிக்கட்டுல இறங்கி போனான். அது மெல்ல மெல்ல கிணத்துக்குள்ள போக ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச தூரத்திலேயே அவன் ஒரு கதவை பார்த்தான். கிணத்துக்குள்ள கதவா? ஆனந்த் அந்த கதவை திறந்து பார்த்ததுமே அதிர்ச்சி ஆயிட்டான். அந்த கிணத்துக்குள்ள ஒரு அறை இருந்தது. ஏதோ இது ஒரு அரண்மனையில இருக்கிற அறை மாதிரி இருந்தது. இந்த ரூம்ல எல்லா வசதிகளும் இருந்தது. அந்த அறையோட வெளிச்சத்தை பார்த்து ஆனந்த் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். அவன் இன்னும் உள்ள போனா. அப்புறம் ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பார்த்தான். இந்த ரூம்ல அடுப்பு இருந்தது, படுக்கை இருந்தது, அப்புறம் தேவையான எல்லா பொருளும் இருந்தது. ஆனந்த் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். அந்த சேட்டு அங்கேயே இருந்தாரு. இந்தாங்க சேட்ஜி, போன மாசம் கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் பணம். அப்புறம் இந்த மாசம் வாடகை நாங்க இன்னைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிக்கிறோம். உன் விருப்பம் என்னமோ அப்படியே செய். சேட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் ரஷ்மிகா ஆனந்த் கிட்ட கேட்டா, ஆனா நாம எங்க போக போறோம்? நம்மளுடைய அரண்மனைக்கு. ஆனந்த் அவங்க 2 பேருடைய எல்லா பொருட்களையும் மூட்டை கட்டிக்கிட்டான். அப்புறம் அவன் ரஷ்மிகாவை கூட்டிக்கிட்டு கிணத்துக்கிட்ட வந்தான். இங்க எங்க ராஜா அரண்மனை இருக்கு? ராஜ அரண்மனை கணத்துக்குள்ள இருக்கு. உள்ளையா? இது நேரா உன்னை ராஜ அரண்மனைக்கு கூட்டிட்டு போவோம். ஆனந்தும் ரஷ்மிகாவும் படிக்கட்டு வழியா நேரா அந்த ரூமுக்கு போனாங்க. அதை பார்த்துட்டு ரஷ்மிகாவும் ஆச்சரியப்பட்டா. சொன்னேன்ல நம்மளுடைய அரண்மனைன்னு. ஆ, இனிமே எனக்கு வாடகையை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கடவுள் நமக்கு வாடகையே இல்லாத ஒரு வீட்டை கொடுத்துட்டாரு. வீடு இல்ல, கிணத்துக்குள்ள வீடு. அன்னையிலேருந்து ரஷ்மிகாவும் ஆனந்தும் அந்த கிணத்து வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. இப்போ ஆனந்த் அவனுக்கு வர சம்பள பணத்தை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சான். அது மூலமா ரஷ்மிகாவோட டெலிவரியும் நல்லபடியாக நடந்தது. அப்புறம் அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஆனந்த் ரஷ்மிகாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் ஆனந்த் தன்னோட குடும்பத்தோட அந்த கிணத்து வீட்டுக்குள்ளேயே இருந்தான்.